Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆள கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ஆர்சிபி இந்த ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து டெப்டா புரியும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எங்க நடக்குது, என்னைக்கு நடக்குதுங்க வந்து டீட்டெயில் பார்த்துருவோம். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி ஏப்ரல்ல வந்து இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு டைமிங்கை பொறுத்த வரைக்கும் மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. இதே பர்டிகுலர் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் நடக்கிறதுக்கு மதியம் 3:30க்கு ஒரு மேட்சும் இரவு 7:30 மணிக்கு ஒரு மேட்சும் வந்து இந்த நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இந்த மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டாஸ் போட்டதுக்கு அப்புறம் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து பிச் ரிப்போர்ட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறது நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோடு வந்து FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பே பண்றீங்கன்னா ரொம்ப 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 சப்போர்ட்டபிள் ஆப்பா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ஒரு 10,000 ரூபாய் இன்னும் மணிக்கு வந்து வின்னிங் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க பே பண்றீங்கன்னா அதுக்கு அந்த ஃபோக்கஸ் 11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 5,448 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். அதே மத்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 5,750 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி வரும். கிட்டத்தட்ட ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கும் மற்ற ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 302 ரூபாய் கிட்ட சேவ் ஆகுங்க. ஸோ அதான் மோஸ்ட்லி ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஃபோக்கஸ் 11 அப்போ ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்லையும் வந்து 10+1 7+4 அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அது தாண்டி இதுல அட்வான்ஸா 5+1ங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 பெருசா ஒன்றும் இல்லைங்க. இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பேரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க பே பண்ணலாம். ஸோ இதை வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GST அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றீங்கன்னா அது மொத்தமும் டைரக்டா உங்க பேட்ல வந்து ஏறிங்க. ஸோ இன்னும் GSTங்கிறது இவங்க வந்து 1 ரூபா கூட பிடிக்க கிடையாது. ஸோ மறக்காம ஃபோக்கஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இப்போ அடுத்ததான் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல் வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில், ருத்வின் ஷா, சாய் சுதர்சன், அஸ்மதுல்லா ஓமர் சாய், டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், நூர் அகமது, சந்தீப் வாரியர். இதுல இம்பாக்ட் பிளேயரும் பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா வந்து இருக்காருங்க. இப்போ அடுத்ததா ஆர்சிபியோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபேப் டுப்ளேஸ், வில் ஜாக், ரச்சித் படிதா, கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், மைபூல் லோம்னோர், ஃபர்கியூசன் அண்ட் கரண் சர்மா, முகமது சிராஜ், யாஸ் தயால். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆர்சிபியோட ஒரு பிளேயிங் லெவலில் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GTயோட பிளேயரோட ஸ்டாட்ஸை வந்து பார்க்கலாங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 25 மேட்ச் பிளே பண்ணி 357ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. 21ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 22ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 17ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 302 ரன் அடிச்சிருக்காரு 18 மேட்ச் பிளே பண்ணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 2 மேட்ச்ல மட்டும்தாங்க ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல சேம் தாங்க. 2 இன்னிங்ஸ்ல மட்டும் ஒரு 25+ ரன் அடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா சுமன் கில். சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 41ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. 11 மேட்ச் பிளே பண்ணி 286 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 57ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 64ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 17 மேட்சை பிளே பண்ணி 959 ரன் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேட்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 50+ ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்காரு. ஓகே, இப்ப அடுத்ததா சாய் சுதர்சன்.
சாய் சுதர்சனோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை ப்ளே பண்ணி 20 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 20 ரன் அடிச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 10 மேட்சை ப்ளே பண்ணியிருக்காரு. 416 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஒரு 4 அல்லது 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறத ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இப்போ அடுத்ததா அஸ்மதுல்லா உமர் சாய். அஸ்மதுல்லா உமர் சாயை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல தாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹெட் டு ஹெட்ல எதுவும் ப்ளே பண்ணல. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சை ப்ளே பண்ணியிருக்காரு. 17 ரன் தான் அடிச்சிருக்காரு. பிளஸ் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 17 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தோம்னா டேவிட் மில்லர். டேவிட் மில்லரோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 27ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. 15 மேட்சை ப்ளே பண்ணி 330 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 24ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 30ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இப்போ வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 226 ரன் அடிச்சிருக்காரு 13 மேட்ச் ப்ளே பண்ணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 40+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. போத் ரெண்டுலயுமே ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வச்சுட்டு வராரு. ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ மேல ரன் அடிச்சிருக்காருங்க. 4 மேட்சை ப்ளே பண்ணி 47ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும்தான் அந்த 20+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 மேட்சை ப்ளே பண்ணி 75 ரன் அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 40+ ரன் வரை அடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா ராகுல் திவாட்டியா. ராகுல் திவாட்டியோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 10 மேட்சை ப்ளே பண்ணி 148ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும்தாங்க ஒரு 25க்கு மேல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் ஒரு 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 40+ ரன் அடிச்சிருக்காரு. மற்றெல்லாம் ஒரு 30 ஒரு 15-13+ ரன்ல வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 17 மேட்சை ப்ளே பண்ணி 124ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரஷீத் கான். ரஷீத் கானோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 14 மேட்சை ப்ளே பண்ணி 15 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. பிளஸ் 51 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சை ப்ளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சை ப்ளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ போத் ஹெட் டு ஹெட்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 14 மேட்சை ப்ளே பண்ணி 17 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 56ங்கிற ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 12 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. போத் வெனுல வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் 1 விக்கெட் மஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்ததா சாய் கிஷோர். சாய் கிஷோரோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காருங்க. பெருசா ஸ்கோர் எதுவும் அடிக்கல. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மேட்சை ப்ளே பண்ணியிருக்காரு. 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காருங்க. இப்போ அடுத்ததா மோஹித் சர்மா வந்து பார்ப்போம். மோஹித் சர்மாவோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா 14 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்ல கொஞ்சம் ஒஸ்டா தாங்க இருக்காரு. 2 இன்னிங்ஸுமே கொஞ்சம் ஒஸ்டான விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 மேட்ச் ப்ளே பண்ணி 26 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 21 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுல நீங்க பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ இவரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா நூர் அகமது. நூர் அகமதோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து எடுத்திருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 10 மேட்சை ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 9 விக்கெட்டும். ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத கம்பல்சரி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்முமே நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. ஓகே, அடுத்ததா சந்தீப் வாரியர். சந்தீப் வாரியரோட ஹெட் டு ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இது ப்ளே பண்ணல. இது அவருக்கு வந்து ஹெட் டு ஹெட் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஒரு வெறும் பாத்தீங்கன்னா 2 மேட்சை ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஆர்சிபியோட ஆர்சிபியோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து பார்க்கலாம். அது பாத்தீங்கன்னா விராட் கோலியோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை ப்ளே பண்ணி 232ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 50+ மேல அந்த ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. இப்போ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 62ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. 10 மேட்சை ப்ளே பண்ணி 374ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் போத் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்க பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஃபேப் டூப்ளிஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்டில் 3 மேட்ச் பிளே பண்ணி 72 ரன் அடிச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ஒரு மேட்ச் வந்து 25+ ரன் மேல ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. வெனு எடுத்துக்கிட்டீங்கன்னா 26 ஆவரேஜா வச்சிருக்காரு. 2 மேட்ச் வந்து வெனுல 26 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க 2 மேட்சை பிளே பண்ணி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 25 வச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெனுவா இருக்கட்டும் ஹெட்வர்டா இருக்கட்டும் இதுல வந்து கொஞ்சம் ஒஸ்டா தான் இவர் வந்து பிளே பண்ணியிருக்காரு. இப்ப அடுத்ததா வில்ஜாக்கோட ஹெட்வர்டை பொறுத்திருக்கும் ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுக்கு மேலே பிளே பண்ண கிடையாது. பட் ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரை எடுத்தாரு. பேட்டிங் ஆடுற வந்தாலும் ஒரு 20+ ரன் வரையும் அடிச்சிடறாருங்க. ரஜித் பலிதாரோட ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை பிளே பண்ணி 52 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. வெனு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. 120 ரன் வந்து அடிச்சிருக்காரு. போத் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன்னுக்கு மேல ஆவரேஜா வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. இப்போ இந்த பர்டிகுலரா ஒரு 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் 50+ ரன் வரை கம்பல்சரி வந்து அடிச்சிட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்ததா கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 66 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 ரன் தான் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா 30+ ரன் வரையும் வச்சிருக்காருங்க. இப்போ வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 2 மேட்சை பிளே பண்ணி 63 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட்டிங் பண்றாரு அப்படிங்கும்போது மஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னாவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. மேட்சுக்கு பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 20+ ரன் வரை அடிச்சிடறாரு. பவுலிங்லயும் மஸ்ட் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததான் மைபோல் லோம்லாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 17 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்ல கொஞ்சம் ஒஸ்டா தான் பிளே பண்ணியிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சுக்கு 89 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஒரு மேட்ச்ல மட்டும் பாத்தீங்கன்னா 50+ மேல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. இப்ப அடுத்ததா தினேஷ் கார்த்தியோட ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 4 ரன் தான் அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வர்ட்ல கொஞ்சம் ஒஸ்டா தான் இவர் வந்து பிளே பண்ணியிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 206 ரன் அடிச்சிருக்காரு 13 மேட்ச்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா போத் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. பினிஷிங் கரண் சர்மாவோட ஹெட்வர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்ச்ல பிளே பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்லயும் ஒரு விக்கெட் வரை எடுத்திருக்காருங்க. இப்ப அடுத்தா வந்து பார்த்தோம்னா முகமது சிராஜ் அவர் ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 2 விக்கெட் வரை எடுத்திருக்காருங்க. வெனு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெனுல வந்து கொஞ்சம் ஒஸ்டா தாங்க இருக்காரு. ஓகே, ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. ஓகே, இப்ப அடுத்ததா யாஸ் தயாலோட ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் இல்லைங்க. இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனுல 2 மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஒஸ்டான கதை வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா லோக்கி ஃபர்கியூசனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. பட் விக்கெட்டும் பெருசா எதுவும் எடுக்கல. வெனுலையும் பாத்தீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி விக்கெட்டும் பெருசா எடுக்கலாங்க. ஹெட்வர்டும் வெனுலையும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் இருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 4 விக்கெட் வரையும் எடுத்துட்டு வராருங்க. ஓகே, இப்ப அடுத்ததா பிளேயரோட 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ 2 டீமுக்கு பிளேயருக்கு பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா விருத்திமன் ஷா வந்து பொறுத்திருக்கும் மைபோல் லோம்லார்ட்ட 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. 5 பாலுக்கு 4 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. இதே கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 30 பாலுக்கு 32 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. முகமது சிராஜ் கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 35 பாலுக்கு 37 ரன் தான் அடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி முகமது சிராஜ் அண்ட் விருத்திமன் ஷா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் சுமன்கிலை பொறுத்த வரைக்கும் கேமரான் கிரீன் 5 இன்னிங்ஸ்ல பிளே பண்ணி ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 50 பாலுக்கு 93 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கரண் சர்மாட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. 4 பாலுக்கு 4 ரன் தான் அடிச்சிருக்காரு. லோக்கி ஃபர்கியூசன்ட்ட 9 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 119 பாலுக்கு 156 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல கரண் சர்மா சுமன்கில் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஸ்மதுல்லா ஒமர் சாயை பொறுத்த வரைக்கும்
லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 107 பாலுக்கு 156 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 31 இன்னிங்ஸ்ல வந்து 14 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அது அடுத்ததான் வந்து டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 32 பாலுக்கு 34 ரன் தாங்க வந்து அடிச்சிருக்காருங்க. கரண் சர்மா எடுத்துக்கிட்டோம்னா 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 19 பாலுக்கு 26 ரன் கொடுத்திருக்காரு. லோகிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. 21 பாலுக்கு 26 ரன் தான் வந்து கொடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் அண்ட் டேவிட் மில்லர் அண்ட் லோகி ஃபர்கியூசன் ஆர் டேவிட் மில்லர் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் கிட்ட 10 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 96 பாலுக்கு 124 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதே ஃபேப் டு பிளேஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் டிவாடியா கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 17 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்காருங்க. மோஹித் சர்மா கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 53 பாலுக்கு 60 ரன் அடிச்சிருக்காரு. நூர் அகமது கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 9 பாலுக்கு 10 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. இது ரஷீத் கான் எடுத்துட்டோம்னா 9 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 59 ஒரு பால் பிடிச்சி 37 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமது, ஃபேப் டு பிளேஸ் ஆர் ரஷீத் கான் ஆர் ஃபேப் டு பிளேஸ் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பில்ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான்கிட்ட 5 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 17 பாலுக்கு 19 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. அப்ரெக் ஸ்பின்னர்கிட்ட 50 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 16 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 250 பாலுக்கு 355 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அடுத்த லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா 13 இன்னிங்ஸ்ல 5 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 423 பாலுக்கு 618 ரன்னுங்க வரையும் அடிச்சிருக்காருங்க. மோஸ்ட்லி ரஷீத் கான் அண்ட் வில்ஜாக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதான் ரச்சித் படிதார் பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோர்கிட்ட 1 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 9 பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதே ஒருத்தர் ரைட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்து 8 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 75 பாலுக்கு 129 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. இதே லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 64 பாலுக்கு 108 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ரச்சித் படிதார் அண்ட் சாய் கிஷோருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸையும் பார்த்துட்டோம், பிளேயர் பேட்டிலும் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல விராட் கோலி அண்ட் சுமன் கில் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே நான் ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல எனக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா கேமரான் கிரீன், ரஷீத் கான் அண்ட் அஸ்மதுல்லா உமர் சாய் அண்ட் வில்ஜாக் இவங்க 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் இவங்க வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.